SMCC ஓபனிங் பார் காமராஜ் மற்றும் ஸ்டாலின் 8வது ரவுண்ட் மேட்ச்க்கு வந்திருக்கோம். கரூர் SMCC டேக்கிங் ஆன் கபாலி பாய்ஸ். டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க கபாலி பாய்ஸ். அது 6 ஓவர் ஃபார்மேட் 2 ஓவர் பவர் பிளே 4 பவுலர். ஸ்டாலின் ஸ்ட்ரைக்ல ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே போறதுக்கு ஸ்ரீகாந்த் ஓவர் டேக்கர் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச். தாடதரையா பேருக்கு ஒரே கையில விட்டு பார்த்தாரு. ஃபுல் ஸ்வீப் ஆட ஓடல. பிக்கா ஓடி 2 எடுத்துட்டாங்க. செகண்ட் பால் விக்கெட் போட்டாரு. ஸ்கொயர் ஆல் கிடையாது. பேக் ஸ்கொயர் ஃபைன் லெக் நடு ஆல் போட்டு வச்சிருந்தாங்க. ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேகமா வந்து பிராவோ வெங்கட் ஸ்டாப் பண்ணா மீண்டும் 2 இங்க டீப் மிட் விக்கெட் மற்றும் டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் வச்சிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ல போன பால் வெளியே ரீபவுண்ட் பால் ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட் எடுத்துட்டாருங்க. அது வேக்கன்ட். அதை தாண்டி ரோப்பை தாண்டி போயிடும். சோ முதல் ஆற ஸ்டாலின் ஸ்டைலா சூப்பர் ஆடி கொடுத்திருக்காரு. குத்தி போட்டாங்க. நின்னு வந்துச்சு. எடுத்த டைமிங் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. துரத்தி அடிட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் லோட்டஸ் பால் யூஸ் ஆஃப் தி பட்டன் மேன் டு பெர்ஃபெக்ஷன். வெளியே தான் பிடிக்க முடிஞ்சிருக்கு. ஒரு மான்ஸ்டர் 6 பார்க்க முடியுது. ஸ்டாலின் அவர் கையில இருந்து ஸ்டாம்ப் ஆஃப் அத்தாரிட்டி காட்டி இருக்காரு. லோட்டஸ் பால் ஃபுல் டாஸ் பால் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா கராசிடுவாரு. குத்தி போட்டாங்க. விக்கெட்டுக்கு மேல வந்திருக்கு. பந்து குத்தா வந்திருக்கு. டாக்டர் எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஸ்கோர் பாத்தீங்கன்னா 17. கரூர் SMCC வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். ஓபனிங் பேட்ஸ்மேன் காமராஜ் ஸ்ட்ரைக்ல செகண்ட் நியூ பவுலர் குமார். காமராஜ் ஃபர்ஸ்ட் ஒன் நேரா உள்ள வந்திருக்கு. லைனுக்குள்ள வைட் யார் தெரிங்க டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லோவரா தூக்கி போட்டாரு. ஆல் உள்ள வச்சு போட்டாங்க. மிட் ஃபீல்ட்ல பின் தி சர்க்கிள். சோ 4 இங்க டாட்டுக்கு அப்புறமா டக்குனு ஒரு 4 பதிவு பண்ணி கொடுத்துட்டாரு. இதுவும் பவர் பிளே ஓவர். இந்த பாலுக்கு முன்னாடி ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணாங்க. டீப் பேக்வர்ட் ஸ்கொயர் உள்ள கொண்டாங்க. மிட் விக்கெட் ஆல் வச்சாங்க. லாங் ஆஃப்ல வச்சாங்க. லாங் ஆன்ல டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு. For more pitcher of delivery நேரா உள்ள போடவும் as clean as you like. ஒரு மிகப்பெரிய ஆற பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க இங்க காமராஜ். ஃபிளாட் அடிச்சு நேரா சாஃப்ட் டிஸ்மிசல். ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்ச். அதை விட்டு தரல கண்டிப்பா அன்பு. அசோக் ஸ்டிக்ல வந்த உடனே பட்ட விட்டுருக்காரு. டாமினன்ட் சைடு லெக் சைடுல நிறைய ஆற பதிவு பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க. பவுண்டரி விடல. வந்த உடனே அந்த மாதிரி அசோக் நல்லா உடச்சு போட்டாங்க. டூ ஷாட் ஆளே இல்லாத பக்கம் இந்த பால் குத்தி போயிருக்கு. 1 ரவுண்ட்ஸ் பவுண்டரி டவுன் டு தி ரோப். மீண்டும் ஒரு பவுண்டரி இங்க ஸ்டாலின் அவர் கையில இருந்து. 2 ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் 32. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த நியூ பவுலர் மோகன். முதல் பால் வைடு முதல் பால் ரீ ரைட்டா திரும்பி ஆட பார்த்தாங்க. காலை வச்சு சமயா ஸ்டாப் பண்ணி கொடுத்தாரு. விக்கெட் கீப்பர் பைல ஓடி இருக்கப்பட்ட 1. சரியா டைம் பண்ண முடியல. சர்க்கிள் ஸ்டாப் பண்ணி கொடுத்துரு பரணி. நல்ல டைமிங் ஆன் பார்த்தா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேட்சா மாதிரி இருக்கு. ஆள் வச்சு போட்டு விக்கெட் அள்ளிட்டாங்க. ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் லெஃப்ட் ஆட்டம் வளர்ந்து வெளியே. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் அரவிந்த் ஸ்ட்ரைக் ஆஃப் சைட்ல வைக்க பார்த்தாரு. புஷ் பண்ண பார்த்தாங்க. இன்னொரு பாட்டாத பேட்ல போட்டு லெக் சைட்ல போச்சு. குவிக்கா ஓடி இருக்கப்பட்ட 2 இங்க லேட் பிளேஸ்மென்ட்கான முயற்சி. பேட்ஸ்மேனோட மூவ்மெண்ட் சரியா பண்ணல. ஆள் உள்ள வச்சு போட்டுருக்காங்க. கவர் ஸ்டாப் பண்ண சிங்கிள் மாத்திட்டாங்க. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் 38. அடுத்த நியூ பவுலர் புருஷோத்தமன். முதல் பால் வைடு முதல் பால் ரீ அவரோட ஸ்ட்ராங் ஜோனுக்கே போட்டு கொடுத்துட்டாங்க. குத்தி போடவும் ஃபுல்லரா போடவும் டவுன் தி லெக் போடவும் பவுண்டரிக்கே போயிடுச்சு. அந்த பந்து பாட்டம் மேன் யூஸ் பண்ணி டிப் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன் நல்ல நாள பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஹா பட்டாம வந்துருச்சு. ஃபுல்லர் 1 யூஸ் ஆஃப் தி பாட்டம் மேன். வெளியே பிடிச்சாரா உள்ள பிடிச்சாரா அப்படின்னு பார்த்தா அம்பேஸ்கால் விக்கெட் கொடுத்திருக்காங்க. இன்னும் ஃபைன் ஆடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஃப்ரண்டாக விக்கெட்டுக்கு போயிருக்கு. விக்கெட்டும் போயிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் யுவராஜ் ஸ்ட்ரைக்ல டவுன் தி லெக் ஆல் கிடையாது. நவீன் ஸ்டாப் பண்ணி கொடுக்க சிங்கிள். ஃபுல்லர் பால் நேர்ல ஒரே கையில விட்டு பார்த்தாரு. ஃபுல் பவர் போட முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா எனஃபா இருந்திருக்கு. பிளென்டி ஆஃப் பேட் ஆன்ஜி இருந்திருக்கு. ஒரே கையில விட்டாலும் கிராஸ் பேட் போட பார்க்கல. லாஃப்ட் இடம் கொடுத்து போட்டாங்க. அந்த லாஃப்ட் எடுத்துக்கிட்டார் ஸ்டாலின். போன பால் பவுண்டரி சொல்லியிருந்தாங்க. நேரா இறங்கிடுச்சு. கால இறங்கிச்சு. லெக் பை உண்டுங்கிற காரணத்தினால ஓடுறாங்க. 4 ஓவர் முடியல. ஸ்கோர் 49. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். கரூர் SMCC. இந்த ஒரு படம் மோகன் அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பால்
ஆஃப் ஸ்டம்ப் கிராஸ் பண்ணிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். யூனிஸ் ஹிட்னு ஃபுல் பவர் போட பார்த்தார் ஸ்டாலின். ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்தா பெர்ஃபார்மன்ஸ் காட்டாம ஸ்டாலின் போனதே கிடையாது. பந்து போட்டு பேட்டிங் ஆடி மேட்ச் வின்னர் நியூவர்சன் தருண் ஸ்ட்ரைக்ல. ஓ பேக் ஆஃப் லென்த் நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு. விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. ஃபுல்லர் பால் ஜோனிங் இன்டு வெஸ்டர்ன்ஸ் போட பார்த்தாங்க. பேட்ல ஆடி சர்க்கிள்குள்ள இருக்கும்போது ஓடி எடுத்துட்டாங்க ஒரு ரன். மோகன் டு யுவராஜ் அட்வான்ஸ் பண்ணி பார்த்தாங்க. தரையோட போயிருக்கு. புஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த தடவை கண்டிப்பா. எஸ் அங்க டைமிங் கொடுத்தாங்க. அந்த டைமிங் புஷ் பண்ண ஈஸியா இருந்துச்சு. ஃபுல்லர் பால் பிக்கா போட பார்த்து அதை ஃபாஸ்டா எடுக்க பார்த்து கேட்சா கேரி ஆச்சா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வந்திருந்தா புடிச்சிருக்கலாம். பாடியில போட்டு மீண்டும் 2 எடுக்கிறாங்க. கொஞ்சம் லேசியா விட்டுட்டாங்க. குத்தி திரும்பிச்சு 3 ரன் ஓடி இருக்காங்க. ஃபாஸ்டா போய் ஸ்மாஷ் பண்ணிருக்காரு தரையோட. எக்ஸ்ட்ரா கவர்ல ஆள் கிடையாது. லாங் ஆஃபிங் வந்து ஸ்ட்ரைட் ஆச்சுனாங்க. மீண்டும் 2 கிடைச்சிருக்கு. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 57. 4 விக்கெட் விட்டுருக்காங்க. கரூர் SMCC இந்த ஒரு போட குமார் அவருக்கான செகண்ட் ஓவர். 6 more remaining. அதுல முதல் பந்து கேட்சா கேரி ஆகல. சர்க்கிள் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு பழனி. முதல் பால் சிங்கிள் இங்க. செகண்ட் பால் ஃபாஸ்டா பிடிச்சு ஆட முயற்சி குட்டி விளக்கிய அந்த விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க. சரியா பல்ல லேட் டைமிங். யுவராஜ் ஃபுல் பவர் போட முடியல இது வரைக்கும். டைமிங் கிடைக்கல சோஃபார். நியூகாசன் சுரேஷ் ஸ்ட்ரைக்ல வந்த உடனே ரைட் ஃப்ரம் தி பேக் ஃபுட். இது கைக்கு போக வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா கேரி ஆகல. ஃபுல் பவர் ஓவராலையும் போட முடியல. டீப் இன் தி கிரீஸ் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அவுட் சைட் ஆப்ஷன் லோ அந்த பந்து நல்லா மேலே ஏறிச்சு. சேஃபா விழுந்துருச்சு. எவ்வளவு நகர்ந்து போனாலும் அவுட் சைட் ஆப்ஷன் போட்டுட்டு இருக்காரு. நல்ல திங்கிங் குமார் ஆட்டம். வேகத்தை கம்மி பண்ணி போட்டாரு. பட் அவர் கொடுக்கிற ஸ்விங்குக்கு எங்கேயோ போயிடுச்சுங்க. வந்து ஒரு மேசிவ் ஆரோட முடிச்சு கொடுத்துருக்காரு யுவராஜ். ரொம்ப டேஞ்சரஸான பேட்ஸ்மேன். டேஞ்சரஸான டீம். ஆக்சுவலா செட்டிங் பலமா இருக்கு. SMCC கரூர் டார்கெட் 69 ரன். ரன்சஸ்காக குமார் ஸ்ட்ரைக்ல. காமன் பவர் பிளே ஸ்டார்ட் பண்ண ஸ்டாலின் முதல் பால் சேஸ்ல வச்சாரு. வைக்கதான் முடிஞ்சு கவர் ஸ்டால் உள்ள வச்சு போட்டிருக்காங்க. சிங்கிள் ஓப்பனிங் வெஸ்டர்ன் அன்பு ஸ்ட்ரைக்ல. இப்ப செகண்ட் பால் அட்வான்ஸ் பண்ணி ஸ்டெப் அவுட் பண்ணி பிச் அவுட் பாலுக்கு போய் அடிச்சாரு. இன்னும் இடத்துல நகராம புடிச்சு கொடுத்துருக்காரு. யுவராஜ் எல்லாம் மிஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. அன்பு ஆட்டம் வந்து வெளியே. செகண்ட் பால் விக்கெட் இங்க ஸ்டாலினுக்கு. விக்கெட்டுக்கு அப்புறம் 1 ரன் ஸ்ரீகாந்த் ஸ்ட்ரைக்ல. மூணாவது பால் வெயிட் அண்ட் பிளேஸ். கேப்ல ஃபாஸ்டா போகல. சர்க்கிள்ல ஸ்டாப் பண்ணி சிங்கிள் இங்க. 3 more remaining. அட்வான்ஸ் பண்ணி ஆட பார்த்து தன்னோட விக்கெட்டை விட்டுருக்காங்க. செகண்ட் டைம் ஒரு மிஸ் டைம் ஷாட். எட்ஜ் இருந்தாலுமே கேட்ச் ஆடல. ஃபீல்டரும் சரி விக்கெட் கீப்பரும் சரி. நியூவர்சன் புருஷோத்தமன் ஸ்ட்ரைக்ல நல்லா தூக்கி போட்டாரு. கொடுத்த ஃப்ளோட் இறங்கிருச்சு. எப்படியோ பேட்ல ஆடி டாடா மாத்திருக்காரு. அதே ஃபுல்லர் பால் மீண்டும் ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு தராருன்னு பாப்போம். ரொம்ப நேரம் மேல இருக்கு. நல்ல டேக் அங்க சுரேஷ் அங்க 3 விக்கெட் எடுக்க ஒரு உதவிகரமா இருந்திருக்காருன்னு சொல்லலாம். ஃபீல்டிங் சப்போர்ட் நல்லாவே இருந்திருக்கு. நியூ பால கரெக்டா யூஸ் பண்ணி போட்டிருக்காரு சோஃபார். ஸ்டாலின் பவர் பிளே ஓவர் தாம்பகம் தன்வசம் படுத்திக்கிட்டாங்க இங்க. SMCC கரூர் முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் 2. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போறதுக்கு சுரேஷ். முதல் பால் விக்கெட் போட்டாங்க. Too close to body, too close to bat. செகண்ட் பால் அதே ஃபுல்லர் பால் ரொம்ப க்ளோஸா போடல பாடிக்கு. ஆள் வச்சு போட்டு டாட்டா மாத்திருக்காங்க. நேரா இறக்க ஸ்டிக்ல இறக்கிட்டாரு. பிறகு மேனேஜ் பண்ணி ஆனாங்கன்னு பார்த்தா அங்க அன்ஸ்டாப்பபிளா அந்த பால் எந்திரிச்சு பவுன்ஸ் எழுதிருச்சு. நேரா இறக்கிட்டாருங்க. ஒரு ரூப்பரை போட்டு கொடுத்துருவாரு கண்டிப்பா. போன பால் இறக்கம் வச்சுதான் ஸ்டிக்ல இறக்கம் வச்சுதான் லக்கியா ஒரு 4 கிடைச்சிச்சுன்னு பார்த்தா அடுத்த பால் விக்கெட் ஸ்ட்ரைக் பண்ணி கொடுத்துருக்காரு சுரேஷ். பவர் பிளே ஓவர்ல பவுலர் டாமினேட் பண்ணி காட்டியிருக்காங்க இங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் பிரவீன். நல்லா கேட்ச் ஜம்ப் போட்டு அந்த எஃபர்ட்டை போட்டு ரிஃப்ளெக்ஸ் கரெக்டா இருந்துச்சு. நல்ல விக்கெட் கீப்பிங். நல்ல பந்து வேற ஃபுல்லரா போட்டுருக்காரு. உடச்சு போடல. நியூ பேட்ஸ்மேன் ரஹ்மான் ஸ்ட்ரைக்ல. டிஃபென்ஸ் தான் ஆட வச்சிருக்காரு. விக்கெட் போயிருக்கு. பெரிய ஷாட்டுக்கான வாய்ப்புகள் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. எக்ஸப்ஷனல் 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. 2 ஓவர் பவர் பிளே முடியல. ஸ்கோர் 7. 5 விக்கெட் போயிருக்கு சோஃபார். அடுத்த நியூ பால் தளபதி
லெஃப்ட் ஹேண்ட் வந்து முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. நல்ல லைன் லென்த், நல்ல பீட்டன் இங்க பிக்சர் பெர்ஃபெக்ட் லைன் லென்த் போட்டு முதல் பால் டாட்டிங்க. செகண்ட் பால் பூபதிட்டு வந்து பேக் ஃபுட் ஷாட், ஆள் உள்ள வச்சு போட்டிருக்காங்க. இந்த பாலும் டாட். தேர்ட் பால் அதே மாதிரி பந்து புடிச்சு போட்டுக்கிட்டே இருக்காரு. 3 more remaining. சாஃப்டா வச்சு கொடுத்தாங்க, உள்ள ஆள் வைக்கல, ஸ்கொயரா வச்சிருக்காங்க ஃபீல்டரை. டீப் கிராஸ் வைக்க போய் யுவராஜ் இருக்க சிங்கிள்ங்க. பூபதி டு ரகுமான். இந்த பால் தான் ஸ்டிக் லைனுக்கு வந்திருக்காரு. மேக்ஸிமம் பால் அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் கரெக்டா போட்டு இருந்தாங்க. மீண்டும் ஒரு சிங்கிள். இப்ப கிராஸ் பேட்டிங், விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. நிறைய பேட்டு, நிறைய நல்ல பால், லைன் லென்த் நல்லா இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் வந்து தளபதி என்று அழைக்கக்கூடிய பூபதி அவர்ந்து 3 ஓவர் முடியல 5 விக்கெட் விட்டு 10 ரன் ஆடி இருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போட்ட பூபதி 3 ரன்ல புடிச்சு போட்டு போயிட்டாரு. நல்ல பவுன்ஸ், 1 பவுன்ஸ் வார்னிங் கொடுத்திருக்காங்க. முதல் பால். அடுத்த நீர் ராகுல். செகண்ட் பால் நேரா உள்ள போட்டாரு. ஒரு ஃபீல்டர் கிளியர் பண்ணி போயிருக்கு. குத்தி போகும், பவுண்டரியா இருக்கு. இந்த பந்து ஃபீல்டர் உள்ள வச்சு போட்ட காரணத்தினால பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தாரு. பிளேஸ் பண்ணா போதும், அதை கரெக்டா பண்ணி கொடுத்துருக்காரு ரகுமான். இங்க வேகம் போட்டிருக்காங்க. அரடியா வைக்கதான் முடிஞ்சு. இந்த பாலும் பவர் போட முடியல பேட்ஸ்மேனால. மீண்டும் யுவராஜ் ஸ்டாப் பண்ண சிங்கிள். இங்க விக்கெட் பால் பாடியில பட்டிருக்கு. ஹாய் இந்தியா டைம் பண்ண முடியல, ரொம்ப சேஃபா விழுந்துருச்சு. ஒரே ஃபீல்டர் வந்து பார்க்க முடியும் அப்படின்னா பூபதி மட்டும்தான். அவராலையுமே வர முடியல, வந்து உள்ளதான் இருக்கு. விளக்கி போட்டாங்க, ஃபுல்லரா போட்டாங்க, கண்ட்ரோல்டா போட்டிருக்காங்க. போட்ட எல்லா பவுலருமே 4 ஓவருமே கண்ட்ரோல்டா போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். 4 ஓவர் முடியல, ஸ்கோர் 16. அதே 5 விக்கெட் விட்டு காமராஜ் போறாங்க. இந்த ஓவர் முதல் பால் ஃப்ளோட்டோட பேஸ் கொடுக்காம தூக்கி போட்டாங்க. பரவரத்திற்கு சிங்கிள். பவுண்டரி போயிடுச்சு, தடுக்க முடியல. பால் கவர் ஆயிருக்காது எனக்கு தெரிஞ்சு. இன்னும் ஃப்ளோட் வேகம் கொடுக்க மாட்டேன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஓடல டாட். ரெட் ஷாட்டுக்கான முயற்சி, ஒரு ஸ்லாக் ஷாட். அரவிந்த் அந்த ஃபீல்டர் அவரையும் தாண்டி போயிருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஒரு நல்ல ஆரப்படி பண்ணி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அவுட் சைட் ஆப்ஷன்ஸ் அந்த ஷாட்டுக்கு ரெடியா இருந்திருக்காரு. லெக் சைட்ல சொல்லட்டு கொடுக்க ரெடியா இருந்திருக்காரு ரகுமான். இங்க போன பால் வைடு, ரீட் அந்த பால் நல்லா தூக்கி போட்டாரு. ஃபீல்டரை கிளியர் பண்ணி போயிருக்கு, பவுண்டரி போயிருக்கு. நல்ல பவுன்ஸ் எடுத்துருச்சு. துணிஞ்சு பேட் அவுட். அதுக்கு மீண்டும் ஒரு 4 ரிவர்ஸ் டை. 5 ஓவர் முடியல 32 5 விக்கெட் விட்டு. முதல் பால் ராகுல் வந்து மீண்டும் சூப்பரான லைன் ஸ்டாப் பண்ணிருக்காரு. இந்த ஓவரையுமே கீப்பரை கொஞ்சம் க்ளோஸா வச்சிருந்தாங்க, பட் ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்லோ ஆயிடுச்சு பந்து. சிங்கிள். 4 more remaining. விளக்கி போட்டாரு, ஃபுல்லரா போட்டாரு. யங் பவுலர் நல்லா கண்ட்ரோலா போட்டுட்டு இருக்காரு. 3 more. அதே இடத்த புடிச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. லெஃப்ட் ஆம் ஆர்த்தராக்ஸும் சரி, ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் ராகுலும் சரி, நல்ல கண்ட்ரோல் ஓவர் பவுலிங்ல. லாஸ்ட் மோர். ஒரு ஸ்லோவர் 1 ஆஃப் ஸ்டம்ப் ஒட்டி வருது பந்து. லாஸ்ட் பால் மேட்ச் லைனுக்குள்ள இருக்கு. கேட்சா மாறுமா, அது விக்கெட்டா மாறும் பார்த்தா புடிச்சு கொடுத்திருக்காரு. நல்ல டேக்கு, நல்ல கேமியோ இங்க ரகுமான் அவர்ந்து. SMCC மறுப்புலி கொடி பறக்க வைத்து அழகு வார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகின்றன திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். விழாக்குழு சார்பாக